முதல் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்னுடைய நாடு விஜயபுரி நாடு. என்னுடைய ராஜேந்திர மன்னன் சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். எந்த குறையில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் போது இருப்பது ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. என் மகனை பார்க்க வேண்டும். என் மகனை பார்க்கும் போது சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே போக தெரியுமா? மாலை கருங்கலிலே சோலை மலர்களுக்கு சோர்வி என்ன கால்களுக்கு சோர்வி என்ன உன் கால்களுக்கு இருவரும் வந்தீங்க. என்ன செய்து நீ என்ன செய்த? ஐயா தப்பா நினைக்காதீங்க. எத்தனை நாள் எதிரிலாம் இருக்கிறாங்க. பாம்பே மாலைக்கு குண்டா தொங்க விட்டு கைத்த நாங்க போட்டு நீ சேர்த்து விட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்? இல்ல சேர்த்து விட்டு போலடா. என்ன சூத்து குத்து வாய் புண்ணா வாய் குத்துறாது. சே உறா வாய். ஏய் ஐயா தப்பா எங்க மாலை போனா. ஐயா மாலை போன கோசிர போறா. போறா மாலையா. ஈரம் போறா. ஏய் ஓ ஏ கைசாடா. கைசாடியா. திரும்பி பாரு டேய். ஏ கஸ்மாலா திரும்பி பாருடா. கஸ்மாலமா. மாலை பாரு எடு போடுங்க டேய். என்னடியா? ஏ
பாடுசே பாடுசா என் ஒத்த திரும்பி பாடுறா ஓட்டாவா ஏ தேவடியா பையா தேவடியா பையவா அட மொக்கால வை திரும்பி பாடுறா ஒக்கானா பையா நீ இவ்வளவு வார்த்தை பேசுறா திரும்பி பாடுறா நான் புளிய பார்த்தா இல்ல பொங்கி துணுக்குறேன் அது பொறும்போக்கா சரி நான் இவ்வளவு வார்த்தை என்ன கேக்குறேன்னா அப்ப நான் மாலை எப்படி போட்டுக்கிறேன் ஓ மை காட் பாதிலே ஸ்டக் ஆயிடுது சரி சரி போப்பு சரி ஏய் நீ மாலை போட ஐயா எப்படி இருந்தா தெரியுமா ஏண்டா ஆமா இருவரும் எதற்காக காலதாமதம் ஐயா ஏண்டா லேட்டா வரேன்னு என்ன கேக்குறேன் ஆமாண்டா ஐயா உங்களை பாயில தான் கிளம்பி ஓடணுமா ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் எங்க அப்பா அப்படியே கண்ணாடி பையன் ஏய் காமானியா ஏய் ரக்காடியா ஏய் பொறுப்போக்க அம்மால குத்தா அப்படியே கால் முடியா அட நான் உன்ன போய் நான் கேப்பனே சாமா ஏய் நான் உன்ன போய் நான் கேப்பனா எங்க அப்பா பார்த்து நான் கேட்டேன் ஓ உன்னுடைய தந்தை பார்த்து நீ கேட்ட ஆமா என்ன கேட்ட எதுக்கு கேட்டான் எதுக்கு எங்க அப்பா 3 ஏக்கரா நல்ல சம்பாதிச்சாருங்க 3 ஏக்கர் ஆ. பரவாயில்லையே அதுல ஒரு ஏக்கரா வித்தா குச்சா இஷ்டம் பாவி ஏய் நான் ஒப்ப குடிப்பாரா இல்ல வாங்கி பின்னாடி ஊத்துருவோம் சரி ஏதோ ஊரு குஸ்டாரு ஆமா மீதி இருப்பது 2 ஏக்கர் 2 ஏக்கரா எங்க அண்ணனுக்கு ஒரு ஏக்கரா எனக்கு ஒரு ஏக்கராங்க ஓ 2 ஏக்கர்ல உனக்கு ஒரு ஏக்கர் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஆமாங்க பெருசாமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க எங்க அண்ணன்ல எத்தனை போர் போடுறா தண்ணி ஊத்தி வச்சுமா தண்ணி வருது நான் என் நேரத்துல வண்டி எடுத்துமே போற சுத்தமா தண்ணி வரல ஏன் ஏன்டான்னு கேட்டா சுத்தமான கருப்பு பாருங்க நிலத்தலங்க எங்க அண்ணன் தண்ணி என்னமா பண்ணா சேனை ஓட்டினா நாத்து விட்டா நடுவு நட்டுக்கிறோம் ஆமா ஆமா வளைச்சல் அம்மாவுக்கு வருது நான் வீட்டுல வச்சு போய் ஒரே ஒரு பசுமாடு ஒரே ஒரு பசுமாடு மாட்டாவது நேரா கணிக்கா போன மேய்க்கலாம் அப்போ இது டில்லி எருமாடு ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணா கால போய் கையில பிடிக்கிறேன் ஆமா. யார் நல்லா சனி பண்ணுவாங்க மாட்டாவது நேரா கணிக்கா போனேன் பார்த்தாங்க அண்ணன் வச்சு அம்மா வந்து போயிடுது வளர்ந்து போச்சு மாட்டை ஒரு மூலை விட்டு மேல சூட்டு போடணும் அட பாவி என்ன? அவன் கஷ்டப்பட்டு பயிர் வைக்கிறான் ஆ. கடை வாங்கி ஆ. அது டேய் உன் மாட்டை விட்டு பேசிட்டு வந்துட்டேன் நல்லதாது என் மாட்டி தெரியுமா சரி மாட்டி தெரியுமா தெரியுமா? அதான் பயிருக்கு பில்லுடே புனாக்கியா ஏய் அந்த புனாக்கியா சாமா ஏ. நான் மாயில நான் உன் மாட்டை விட்டு மேய்ச்சு சொல்லிட்டியா சொல்லிட்டு. பெரிய தடியா தண்ணி என் மாட்டை காலேஜ் வச்சு வச்சுமா அட பாவி வாயிலா ஜீவன்டா என் மாட்டை காலேஜ் வச்சா நான் சும்மா வருவா சும்மா விடு வேணி நேரா கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் போனேன் கதவை திறந்தேன் கதவை திறந்து ஆசிப்பில எங்க அண்ணி உட்காந்து அடிச்சு போச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க எட்டு ஒரு நாள் வைத்து மாதிரி எங்க அண்ணி பேட்டி வச்சாச்சுமா அங்க தான் வந்துச்சு பெரிய வம்பு நான் 8 வயசுக்கு முன்னாடி எங்க அண்ணி 3 மாசம் கர்ப்பமா இருந்துக்கிறாங்க அட பாவி 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க நான் போய் கோவத்துல 8 வயசுல 3 மாசம் கர்ப்பம் அப்படியே கலைஞ்சு போச்சு நரா பஞ்சாயத்துக்கு ஏய் பஞ்சாயத்துக்குடா நான் பிஸ்கான்னு மூச்சுக்கிறேன் இல்ல நீ சொரகா சொரகா துண்ணு போட்டு தான் லொக்கு நீங்க இன்னும் சொரகா ஏய் பஞ்சாயத்துல போய் தொத்து மூச்சுக்கிறேன் அடே பெரிய அண்ணன் கூப்பிட்டாங்க நீ போய் இன்னும் தவறு செய்த அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்டாங்க ஐயா தம்பிட்டு மாட வந்து என் கையில மேய்ஞ்சதால தட்டி எடுத்துமே மாட்டு காலச்சு வச்சுட்டேன் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டான் சின்ன நீ என்ன கூப்பிட்டாங்க நீ போய் என்ன தவறு செய்த அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க நான் உண்மை சொல்லல ஆமாண்டா ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டு காலச்சு வச்சிருந்தால கோவத்தாம நான் அண்ணன் வீட்டுக்கு போனேன் கதா தந்து அண்ணி ஓடுனாங்க எட்டியோ சொன்னி 3 மாசம் கருவே கஞ்சி போச்சா நான் சொல்லிட்டேன் நீ சொல்லிட்ட ஆமாங்க தீர்ப்பு நல்ல பஞ்சாயத்து நான் பஞ்சாயத்து அதான் பஞ்சாயத்து நல்ல தீர்ப்பு என்ன தீர்ப்பு அடே பெரியவனே உன் தம்பி விட்ட மாட்டை காலேஜ் வச்சல அது 8000 ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டை காலை ரெடி பண்ணி கொடுப்பது உன்னோட பொறுப்பு இதுதான்டா சரியான தீர்ப்பு அப்படின்னு அண்ணங்க சொல்லிட்டாங்க ஆமாண்டா சின்ன நீ வரணும் என்ன கூப்பிட்டாங்க உன்னை கூப்பிட்டாங்க நீ போய் ஒண்ணு எட்டு வச்சல ஆமாண்டா 3 மாசம் கருப்பு கஞ்சி போச்சுல கலைஞ்சு போச்சுல மீண்டும் 3 மாசம் கருப்பு உன்னோட பொறுப்பு பஞ்சாயத்துல சொன்னாங்கப்பா பஞ்சாயத்து இருமுத்தி சங்கதான் போன பஞ்சாயத்து ஐயா எங்க அப்பன் காலகாலத்தில் திருமணம் செஞ்சேன் ஐயா அது எல்லாரும் செய்தாது திருமணத்துல கால் இப்படி எத்தமா ஐயா மணி கட்டறனோ இல்லையோ போஸ்ட்மேன் உடைய போஸ்ட் பண்றான் எங்க போஸ்ட் பண்றான்
வெளிநாட்டுல வேலை வந்துச்சு ஏய், ஆ. வெளிநாட்டு உனக்கு வேலை வந்துச்சு. கடன் வாங்கி கல்யாணம் செஞ்சுமே வீட்டுல இருந்தா கடன் அடிக்க முடியுமா? முடியாது. நேரா வெளிநாட்டுக்கு போயிட்டேன். 2 வருஷம் எனக்கு லீவு தரவே இல்ல. 2 வருடம் உனக்கு லீவு தரல. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கு என் மனசு? படாக் படாக் நடிச்சுக்குது. மனைவி பாத்து போடுறி பாயல்ல மனைவி பார்த்து லபாக்கு தூக்கி 50 ரூபாய் நோட்டு கையில் கொடுக்குறா. டேய், ஆ, ஓடுற பாயின்னு ஆ. உன் மனைவி பார்த்து 50 ரூபாய் நோட்டு தூக்கி லபாக்கு கையில் கொடுக்குறா. 50 ரூபாய். ஆ. எதுக்கு? நான் வீட்டுக்கு தூளமாய் போகிறேன். தூளடா. இந்த 50 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போய் எங்கன ஐடுக்கு வந்துடுவேன். இந்த 50 ரூபாய் நோட்டு தூக்கி நேரா தெரு கோடிய போறேன். சென்டர்ல கூரை வீடு போட்ட முனியம்மா கட்டியா குள்ள போயா எங்கடா போறேன்னு என்ன பார்த்து கேக்குறாங்க. நடு தெருவுல குடிசை. ஆமா அக்கா, நான் 2 வருஷத்துக்கு முன்ன வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். எங்க வீட்டுல சமாசாரம் இந்த மாதிரி நடந்து போச்சு. நான் இந்த மாதிரி சமாசாரத்துக்காக போயிருக்கிறேங்க. டே புறம்போக்கு நாயே, ஏன்டா எத்துமே அங்க ஐதுபிட்டு வரேன் 50 ரூபாவை 20 ரூபாய் என்கிட்ட ஐதுபிட்டு 30 ரூபாய் எத்தனை பீடி செலவு வச்சுன்னு போடாங்க. 20 ரூபாய் ஐதுபிட்டு 30 ரூபாய் தூக்கி நேரம் வீட்டுக்கு ஓடிய நம்பர். வீட்டுக்கு வந்த என் பத்தினி தெய்வம் என்னங்க தெருக்கோடி போயிட்டு வந்துட்டீங்களான்ற. நான் எங்கடி போன கம்யூனிட்டி முண்டை அந்த முனிய மக்கள் ஊட்டானு போய் 20 ரூபாய் ஐதுக்கு 30 ரூபாய் எத்தனை வந்த நம்பர். அவளுக்கு புட்டிங் பாவம். நீ வெளிநாட்டுக்கு போய் இருக்கும் போது அந்த முனிய மக்கள் வீட்டுக்காரன் என்கிட்ட வந்தப்ப 10 ரூபாய் தான் குத்தான். நீ 20 ரூபாய் ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்? மிச்சம் அந்த 10 ரூபாய் நீ வாங்கின்னு வரணும். அதுதான் நாங்க அதுதான் ஐயா வந்துறாரா. ஓய் இங்க வந்துறாரு ஐயா. அவன் யாரா பாடுறா? வாடிசா வானே தருவாரா. டேய் நான் ஓய் ஐயோ அவன் கண்டி மாத்த நீ பேசு நீ பேசு. நான் யார் தெரியுமா? இருமதி சங்கர். என்னுடைய நாடு விஜயபுர நாடு. ஆமா. டேய், ராஜேந்திர மன்னர் நானு. அப்படி இருக்க நாட்டு மக்கள் இந்த குறை இருக்கிறதா? குறையிட்ட பார்த்தாலே குறையமதே காண முடியாது. குறை இன்பால். குறை இருந்தால் நாத்து போட்டு தாங்கறாங்க. குடிக்கிறோம் குச்சி தாங்கறாங்க. பீடி பிடிக்கணும் பீடி பிடிச்சி தாங்க. ஒன்றரை போட்டதெல்லாம் சாஞ்சி போயிடுது. ஒண்ணு போட்டு உட்கார்ந்துங்குது. குடிக்காதடா. குடிச்ச குடம் கெட்டுடா. நம்ம காலையில வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்க்கணுமே. இவன் சூத்த நாய் நக்கின்னு கிடக்கு. தமிழில் பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு. ஏய், அப்படி இருக்கும் போது என் மனைவி இருந்த பிறகு நம்ம முன்னாடி வந்து செத்து போச்சு. 20 ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. ஆமா. என் சிவமணியை பார்க்க வேண்டும் அல்லவா? ஏய், இருவரும் ஏதோ மாத்தி மாத்தி சரி பாலப்படா. டேய், என்னுடைய மகனை வெளிநாடு சென்றிருக்கிறான். ஆமா வெளிநாடு நாத்திக்கா பட்டமடித்துக்கா. டேய், பட்டமடித்து முடித்து விட்டு தாயகத்திற்கு வெளிநாடு போய் பட்டப்படி போய்கிறாரு. லிகிது வந்திருக்கின்றா. அதனால என் மகனை சந்தோஷமாக வரவேற்கணும். போகலாமா? சந்தோஷமாக போக வேண்டும். இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை. மக்களை மறந்த மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? சொர்க்கத்தில் வாழ இடம் ஒதுக்கி. மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழ இடம் எதற்கு? உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன? பல வழி கடந்தால் தாய்ந்தவராவா. மக்களை மறந்த மனிதர்